ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ இங்கே இருக்க நிறைய பேர் வந்து பீச்சுக்கு போகிறீங்க. ஸோ பீச்சுக்கு போகிறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு நிறைய பேர் அங்கேயே வாட்டர் கேனை போட்டு வந்துடுறீங்க. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து போடுங்கன்னு சொல்ல வரல, இதை வந்து குப்பை தொட்டில் ஜஸ்ட்டு போடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். ஸோ இது இல்லாமல் நான் என்னென்ன யூஸ்வலாக வந்து பீச் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில், கேப்பு, பேக்ஸு, ஸ்டார்ஸு, ஃபிஷிங் நெட்ஸு, ஃபுட்டு ரேப்பர்ஸு, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம பீச் சைடில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட்டு இந்தியா ஃபுல்லாக ஓவரால் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 2000 கேஜி வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் வந்து பர் கிலோமீட்டருக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், பர் கிலோமீட்டர் நான் சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 38 மில்லியன் பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம் இருக்குது ஓவராலாக, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓவரால் எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் 17 டன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்னடா ஆக போகுது, இதனால் நமக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அது நமக்காக எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஃப்யூச்சரில் அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து மக்கவே மக்காது, அது வந்து அழுகியும் போகாது. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம பீச் சைடே போக முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப மாசாக ரொம்ப அழுக்காயிடும், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து இது இனிஷியேட்டிவ் எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க. நிறைய என்ஜிஓஸ், அதுக்கப்புறம் நிறைய கேம்பெயின் வச்சு நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பிளாஸ்டிக்ஸை வந்து ஜஸ்ட்டு உங்கள் நியர்பையில் இருக்க குப்பை தொட்டில் போடுங்க, அவ்வளோதான், சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேறு ஊருக்கெலாம் போயிட்டு பீச்சில் போயிட்டு ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போகிறாங்க. பட் வந்து அங்கே வந்து ஏன் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் நேச்சரை வந்து அவங்க வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பிளாஸ்டிக் வந்து டஸ்ட்பினில் போடாமல் அப்படியே பீச்சிலே போட்டு போயிடுறோம். ஸோ இது வந்து பீச்சில் வந்து அது பீச் அலையடிச்சு அது வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஃபிஷ்ஷை தான் வந்து வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஃபிஷ்ஷுங்க வந்து சம்டைம்ஸ் ஃபுட்டு கிடைக்காதனால அது வந்து பிளாஸ்டிக்ஸை சாப்பிட்டு, ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் சைக்கிள் வந்து அந்த சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நமக்கு தான் கடைசியில் வருது. ஸோ எல்லாமே வந்து இன்டர்லிங்க் தான் ஆகிருக்கு. இட்ஸ் லைக் எ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ஸை வந்து ஜஸ்ட்டு போடாமல் குப்பைத்தட்டில் மட்டும் போடுங்க, ஓகேங்களா? பீச் சைட் போடாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில டேட்டாஸ் மட்டும் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இது வந்து 2019 and 2021 அந்த டைமில் எடுத்த டேட்டாஸ். நீங்கள் ஜஸ்ட்டு கேரளா கோஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1057 டன்ஸ் பிளாஸ்டிக்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் கோவாவில் வந்து 1078 கேஜி, மும்பையில் வந்து 7.49 கிராம் பிளாஸ்டிக்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். அப்போனா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இதே எவ்வளவோ வந்து இந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து அங்கே நம்ம போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளாக ஒன்று பண்ணலாம், ஜஸ்ட் அங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து போடாமல் நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு குப்பை தொட்டில் போடலாம், ஓகேங்களா? சிம்பிள். ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாலாவாக்கம் பீச் வந்திருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பீச் கிளீனிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது வரைக்கும் ஆஃப் எடுத்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம வந்து எடுத்து முடிக்கிறோம், இல்லை நம்ம பீச் கிளீனில் நான் இன்றைக்கி இவ்வளோ வேஸ்டேஜஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். டோன்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன் பீச், ஓகே? இன்றைக்கி நம்ம இவ்வளோ குப்பை கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குப்பையை வந்து நம்ம டஸ்ட்பினில் வந்து இப்போ போட்டுருக்கோம்.